வணக்கம். ஞாபகம் இருக்குதா? அதுதானே மறக்கக்கூடிய ஆக்கலாம் நாங்களே. என்ன எங்கே இப்போ ஓடி திடீரியல் நுள்ளான் மாதிரி பாப்போம். காய்ச்சல் இல்லையே? நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் காரில் போட்டுருவேன் பெம்பில். நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நாள் காரில் போயில தானே அந்த பேனை கொஞ்சம் இங்கே திருப்பி விடுங்க. பக்கையாக கிடக்கு ஒரு நாள் ஒரு போகிறதில்ல. ஆளை விட பேன் பெருசாக கிடக்கு. இன்றைக்கு தான் இப்படி பார்க்குறேண்ணே. அப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை. ஹார்ட் எங்கே கிடக்குன்னு சொல்லுவாங்க. உடம்புல ஹார்ட் எங்கே கிடக்குன்னு காட்டுங்க. மூளை எங்கே கிடக்குன்னு காட்டுங்க. மூளை தலைக்கு இருக்கும். உங்களுக்கு கிடக்கும் மூளையில். ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு துக்கமான செய்தியும் கொண்டு வந்தாங்க. எதை முதல்ல சொல்ல? சந்தோஷமான செய்தியை சொல்லுவா, முதல்ல துக்கமான செய்தியை சொல்லுவா. துக்கமான செய்தியை சொல்லுவா. சரி, துக்கமான செய்தி என்று சொல்லேக்குள்ள நீங்கள் இது இந்த சேராயம் குடிக்கிறீங்களா? இல்லைப்பா. குடிக்கிறேன். தம்பியும் குடிக்கிறேன். விட்டு 5 வருஷம். நீங்கள் ஒன்றும் குடிக்கிறீங்க சேராயம்? முந்தையும் குடிக்கல? இல்லை. அம்மாலே எடுத்துண்டா கொடுப்போம் கொஞ்சம் சேராயம். என்ன பாப்பா ஆத்தே உறுதிக்கு வச்சு விடா போல வரும். வலியப்போ சேராயம் கலவை காணாது போல. இன்னும் கொஞ்சம் போடும். நுரே இல்லை வத்தட்டுமா? இப்பான் பாடா வருறீங்களா? காணும். ரைட், குடிங்க குடிங்க. என்ன நான் பொடியனை அனுப்பி விட்றேன். டிரைவர் பொடியனை அனுப்பி காரையும் அனுப்பி விட்றேன். வார மாதம் 18ஆம் தேதி நான் கல்யாணம். ஓ, வர மாட்டீங்களா? நீங்க வரையிலேண்டா நான் தாலி கட்ட மாட்டேன். இல்ல, நான் சொல்லி போட்டேன் இது. ஆனா உண்டு, நீங்க ஒரு வேளை கல்யாணத்துக்கு வராம எந்த கல்யாணம் குழம்பினா அடுத்த நாள் எந்த சாவுக்கு நீங்க காரணம் உண்டு. கழுதாடி வச்சு பிடிச்சி எடுத்து போடுவேன். என்ன நான் ஒரு பிள்ளைய விரும்புறேன். சுட்டு தந்து பலகார சூடு வரல பங்கு உண்டு. உங்களுக்கு என்ன சாரி எடுக்கல? என்ன எடுக்கல கல்யாணத்துக்கு? இது கல்யாண நிகழ்வுக்கு வடிவா இல்லை. விளக்கிட்டு நிற்கணும். என்ன சாரி எடுத்து 2ஆ வட்டி போட்டு கட்டுவோம். பின்ன வந்த மாதிரிக்கு மனுஷிக்கு சொல்லி போட்டு போக மனுஷி அழுவாசப்பம் அணிக்குதுன்னா இனி நீங்கள் கையை விட்டா எங்களுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இல்ல. அதெல்லாம் சரி வராது. இந்த அளவு எல்லாம் சரி வராது. சரி தானே, இங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த காசு வராது. எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு மிஞ்சி உதவிகள் செய்யலாம் தம்பி. அவ என்ன செய்யறா? இப்ப வீட்டுல ஒரு வேலையால் ஒன்றும் இல்லையா அவ என்னண்டா வேலைக்கு போற கால் சின்ன ஆள் தானே, வேலையில எடுக்க மாட்டா. ஆக்கள் வந்து சின்னதாண்டா என்ன இந்த எத்தனை பேர் அந்த சூப்பர் மார்க்கெட் வழியா அந்த இது வண்டி வேணா அவருடைய தெரியலாம் தானே பார்த்து அந்த வேலையில சேர்த்து விடக்கூடிய அவரோட கதைக்கலாம். என்னண்டா இவா வண்டியில் உருட்ட மாட்டா, இவா தான் வண்டிலுக்கு வச்சு உருட்டி கொண்டு போவாங்க அங்கே வேலையை போனா. என்ற ஆள் அப்படி சின்ன ஆள் தானே. ஆள் ஒரு 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 15-20 சென்டிமீட்டர் தான் இருப்பா உயரம். என்ன எத்தனை சென்டிமீட்டர் சரியா? அது சரியா ஆள் ஒரு 13-14 சென்டிமீட்டர் தான் உயரம் இருப்பா அவள். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம். போடுங்க ஐயா எங்களுக்கு. அம்மா இங்க போடுங்க. இங்க இப்படி எல்லாம் கூடாது சரியா? நான் நல்ல கோவத்துல நிக்கிறேன். இப்ப வேலையிற இடத்த நல்ல ப்ரெஷர்ல நிக்க. நீ என்ன போடுங்க ஏன்டி சும்மா சிம்பிளா கேட்டா என்ன விளக்கம் இது? பார்த்து போடுங்க. நீங்களும் நான் பார்த்து போடுற நீங்க நான் வெளிநாட்டுல இருந்தா அம்மா காசு எடுக்கிறேன். இங்க சரியான வெயிலும் குளிரும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் நாவற்குடான்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். மாவேற்குடா. ஓகே, நாவற்குடான்னு ஒன்று இருக்குல்லடா.
கல்லடியா ஓகே அது தெரியவா போகுது சரி ஓகே அப்போ வந்து மாவேட்கூடாக தான் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்துருப்பீங்க வந்துட்டு எஸ்கேவியில் வந்து நாங்கள் கவிதாஸ்டே அப்பா பார்க்க தான் வந்து நாங்கள் அப்போ ஒரு நாள்லேயே வந்து அவரை டிக்கெட் வெட்டி விட்டாச்சு உண்மையிலே வந்துட்டு சந்தோஷம் அப்போ வந்து நாங்கள் வந்துட்டு உடனடியாக போகவும் முடியாது ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி உறவுகள் இருக்காங்களோ அதே மாதிரி உண்மையிலே அதுக்கும் அதிகமாக வந்துட்டு மட்டக்களப்பில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாளும் இங்கே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் ஸோ அந்த வகையில் வந்துட்டு இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் நீங்கள் வந்து எங்களோட கட்டையம்மாவை வந்து சந்திங்க கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்களோ இல்லையோ வந்துட்டு உங்களோட மனசில் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும் சார் தானே ஸோ அந்த வகையில் வந்துட்டு எங்களோட திக்கோட கட்டையம்மாவை தான் இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கட்டையம்மாவை சந்தித்து அவங்களுக்கான ஹெல்ப் எல்லாம் வந்துட்டு நிறைய செஞ்சு இப்போயும் வந்துட்டு மந்த்லி 10,000 வந்துட்டு கொடுத்து கொண்டிருக்கோம் சார் தானே ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு நாங்கள் அவங்கள பார்க்க போகும்போது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கன்செப்ட் உண்டு லைக் வந்து இப்போ ஒரு ப்ராங்க் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு போவோம் அந்த வகையில் வந்துட்டு நாங்கள் போலீஸ் மாதிரி போயிருக்கோம் வந்து அந்த டெங்கு பார்க்குற மாதிரி போயிருக்கோம் அப்படி நிறைய விதமாக வந்து போயிருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன ஒரு கன்செப்டில் வந்துட்டு போகிறன்ற ஒரு பேசிக்கான ஐடியா வந்து இல்லவே இல்லை சுத்தமாகவே இல்லை இருந்தாலும் வந்தவருக்கா ஆளை போய் சந்திக்கணும் ஆளோட கதைக்கணும் ஆள்கிட்ட கதையோருக்கா கேட்கணும் ஆளோட சேர்ந்து ஒரு பாட்டு படிக்கணும் ஆளோட சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை நான் ஆட மாட்டேன் இப்போ அக்னி நின்றுருந்தால் அக்னியை வந்துட்டு ஆட விட்டுருக்கலாம் பரவாயில்ல இன்றைய கவிதாஸ் நிற்கிறான் தானே கவிதாஸ் ஆட விடலான்னு சொன்னேன் இப்போ இன்றைய காலம் வரைக்கும் கவிதாஸ் இருந்த சுச்சுவேஷன் வந்து வேறு அப்பா கேளாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ வந்துட்டு டிக்கெட் வெட்டியாச்சு ஸோ வந்து நார்மல் லைஃப்பில் வந்துட்டு தடங்கல்கள் வந்துட்டு வர்றது நார்மல் தானே ஸோ அந்த வகையில் வந்துட்டு அது முடிஞ்சுது இப்போ வந்து நாங்கள் கட்டையம்மா அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கோவிக்காதீங்க அது வந்து அவங்களுக்கான ஒரு அடையாளமாக வந்துட்டு நான் வந்து பயன்படுத்துகிற சொல் இது இப்போ இல்லை கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாக வந்துட்டு இப்போ நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் சார் தானே அப்போ அவங்கள வந்து போயிட்டு சந்திக்க போகிறோம் இனியும் வந்துட்டு அவங்கள ப்ராங்க் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாங்கள் போனோம் அப்படின்னு சொன்னால் இனிமேலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொண்டு வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு அடி கொடுத்து தான் விடணும் அந்த மாதிரி தான் கட்டையம்மா வந்துட்டு இருப்பாள் ஸோ அந்த வகையில் எந்த விதமாகவும் ஏமாற்ற முடியாது ஜஸ்ட் வந்து அவங்களோட போயிட்டு கதைச்சி லைட்டாக ஃபன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்கோம் போயிட்டு பார்க்கலாம் சார் தானே என்ன மாதிரி நிலைமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு பார்க்கலாம் அவங்க வந்துட்டு ஓகே இருக்காங்களா அண்ட் வந்துட்டு அம்மாவோட தம்பி தெரியும் வந்து கண் தெரியாது கால் வந்துட்டு நடக்க மாட்டார் ஸோ அவர் எப்படி இருக்கார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அப்டேட்டை வந்து உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அண்ட் வந்துட்டு ஒரு சில பேர் யோசிக்கக்கூடும் வந்து இந்த மந்த்லி ஹெல்ப்புகள் வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்துட்டு நாங்கள் கொடுக்க விடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவங்களுக்கான மந்த்லி ஹெல்ப் வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்போ வந்து பெட்டிகுலோக்கு வந்தாலும் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் சில டைமில் நாங்கள் பெட்டிகுலோக்கு வந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே கொண்டு போயிட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க இப்போ போன மாதம் நினைக்கிறேன் வந்து 3 மாத காசை வந்துட்டு ஒரே ஐடியா வந்து அவங்கள்ட்ட அந்த இன்னொரு அக்கா ஒரு ஆளுக்கு அனுப்பி விட்னான்னு நினைக்கிறேன் இந்த 7ஆம் மாதம் வரைக்கும் அனுப்பியிருக்கோம் ஸோ அதால் வந்துட்டு இன்றைக்கி கொண்டு போயிட்டு கொடுக்குறதுக்கும் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்துட்டு போயிட்டு கதைக்கலாம் பெண்ணு ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் அப்படியே வேண்டி கொண்டு போவோம் சரியில்லை வருங்கையோட போகிற சரியில்லை தானே அப்போ நீண்ட நாளை பிறகு வந்துட்டு கட்டையமாக பார்க்குறதுல வந்துட்டு எனக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக உறவுகளாகிய உங்களுக்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் போய்கொண்டிருக்கும் போது வந்துட்டு மேபி ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து வரலாம் சார் தானே இப்படி ஆளை வந்துட்டு ப்ராங்க் பண்ணக்கூடிய மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த மாதிரிக்கு வந்துட்டு ப்ராங்க் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு ஃபனியாக காய்ச்சிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் வந்துட்டு ஆளை மீட் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவங்களோட சந்தித்து ஃபன்னாக கதைக்க போகிறோம் ப்ராங்க் பண்ண போகிறோம் என்றதுக்கு அப்பால் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உதவித்திட்டங்கள் வந்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் வந்துட்டு அவங்களோட ஜீவனோபாயத்தில் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு பங்களிப்பு செலுத்துது அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோக்கள் மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உதாரணமாக வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த 10,000 வந்துட்டு அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சத்தண்டாப்பா இது கட்டுநாயக்காவில் நாம் வந்து ஃப்ளைட்டுக்கிட்ட நிற்கும்போது கூட ஃப்ளைட் எழும்புற சத்தம் இவ்வளோ அது கேட்டிருக்கும் எனக்குன்னா தெரியலை சரி பரவாயில்ல அது அந்த ஓவர்லோடோட போகிற வழியாக அப்படியே முக்கிட்டு போகுது போல் அதுதான் அந்த சத்தம் கேட்குது அப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு போய் சந்திக்கலாம் சரி தானே முக்கியமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உதவி அவங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து பங்களிப்பு செலுத்துது அப்படின்றதையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி தானே ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டு கிளம்புவோம் சரி தானே ஓகே வெயில் வந்து இங்கே பெட்டிகுலோலயம் வந்துட்டு கூட தான் இருக்கும் அதுவும் இன்றைக்கு அந்த வெயில் மாதிரி இல்லை ஒரு மப்பு மாதிரி ஆனால் சிட்டியாக வந்துட்டு அவியுது அப்பா தம்பி கடையில் போயிட்டு ஒரு சோடா போதிலும்
ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டும் வேண்டி கொண்டு போவோம். சரியில்லை தானே ஒரு பிறங்கையோட போகிறது, ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கும் தானே. இப்போ எங்கள்கிட்ட பங்கை கொண்டு வேண்டி கொண்டே கொடுத்து அவளோடு சேர்ந்து நாங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டு வருவோம். இதெங்க உதவு அம்பலாந்துடு. ஆஹா ஓகே. அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ வெளுக்கிட்டம் கடையோனில் போயிட்டு வந்துட்டு பிஸ்கெட் பை ஒன்று வாங்கி போட்டு அப்படியே போயிட்டு நாங்கள் அம்மாவோட சந்திச்சு கதைக்கிறத வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே. அக்கா அந்த 1.5 லிட்டர் பெப்சி இருக்கா? அடே போடா போடா வீட்ட அம்மா தான் போடா. இந்த பிஸ்கெட் பை இதுகள் தானே அந்த ஆங்கர் இருக்குதா அவங்கள்ட்ட? ஆ நோ ஆங்கர் என்ன சார் மலிபனா இப்போ வந்துருக்கா? அப்படி ஆங்கர் மாதிரியா? என்ன விலை அது? என்ன விலை? அது ஒன்று தான். எவ்வளோ? ஓ ஐஸ்கிரீம் எங்கேயோ கண்டமே கிடக்கு சின்ன ஆள். எங்கே என்ன உங்களோட வந்தாங்களா? எங்கே காந்திபுரமா? ம் அது சரியா. அப்போ வாங்கிட்டீங்களா ஐஸ்கிரீம்? என்ன காசு கொடுக்க போறீங்களா? நான் கொடுக்க போங்க. நான் கொடுக்க போங்கட. மற்ற என்ன என்ன விலை அது? 40 ரூபா. அது என்ன விலை? அது என்ன விலை? நீ 40 ரூபான்னு வாங்க. அது அவளுக்கு கொண்டுடுங்க. அவளுக்கு கொண்டுடுங்க. அது இல்லையா? மற்ற வேறு ஒன்று எடுத்துக்கலாம் அவளுக்கு. அப்போ அப்போ அதையும் சேர்த்து போடுவோம். இந்தா 40 ரூபா இருக்காது. இதில் போடுங்க பாப். ஓ இந்தா சரி நன்றியா. ஆளுக்கு ஒரு மாப்பணி வாங்கி வச்சுறப்பா. மாப்பணி வேணா போகிறதான் ஐடியா வருது. ஆளுக்கு காய்ச்சல் என்று கேள்விப்பட்டேன்னு சொல்லுவேன். சரியா போய் காய்ச்சலோ இல்லாட்டி டெங்குன்னு சொல்லுவோம். ஓ அப்படி சொல்லுவோம். டெங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்களா? அதுதான் இது வாங்கி கொண்டு வந்தது. வேறுங்க போவோங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன்னு சொல்லி ஆளை ஏற்றுவோமா. மற்றது இப்படி சொல்லுவோம், உங்களுக்கு அந்த உதவி காசு இருக்குது தானே தர 10,000 மாதம் அது முடிஞ்சுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேன். நம்மளாக இப்போது 1 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டேண்ணே. 1 வருஷத்துக்கு மேலேண்டா நாங்கள் 2 வருஷமோ 22 மாதம் தர்றேன்னு மாதிரி சொன்னீங்க. அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். லைட்டாக இருக்கா வெரைட்டி ஆள் இங்கே வரப்பா பள்ளிக்கூட பொடியை நேற்றிக்கிட்டு வரான். பைக்கில் ஹெல்மெட்டும் இல்லாமல் இந்த கடவுளே. மட்டக்களப்பு யாழ்ப்பாணத்தோட ஒப்படைக்குள்ள ஒரு சில விடயங்களில் சுதந்திரம் மாதிரி இந்த கிராமப்புறம் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அழகாக இருக்குதுன்னு. குறுக்க மறுக்க பாஞ்சான்ல கட்டஞ்சரி
மழை குணமாகவும் இருக்குது. மழை பெய்ய போகிறியா டக்குன்னு போயிடணும் அங்கால. அப்படியே வரக்குள்ள அதிகமாக பார்த்துட்டு சரியில்லை மனுஷிட்டேன் போய் கண்ணால்ட்டாப்பா அவள் கடங்கோத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன். என்னண்டு என்னோட ஹைக்கிறையாமா அதுதான் சரியா கட்டி பிடிப்பா. ஓ அவா சொல்கிற விஷயங்கள் தெரியும் தானே. நீ அப்படியே கதைக்கிறீங்களேன்னு உண்மையாக சொன்னாலும் நாங்கள் தெரியும் தானே. இந்த ஸ்பீட் பிரேக்கருக்கான யானை இந்த யான் தான் வருது. வந்ததுக்கு எல்லாரையும் பார்க்குறோம். ஒரு யானையும் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு இரவு நிற்கணுமே. எங்கேருந்து வந்து இந்த எங்கேருந்து வந்து யானை பார்க்கணும்டா. சரியில்லை தானடா நீ வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அதை பார்க்காம போகிறதோ. கதை கொஞ்சம் வித்தியாசமாக வர மாதிரி தாங்கடா இங்கே வந்தா பிறகு. அதுதான் சரி. சரி பரவாயில்ல, இடத்துக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறானே. ஆள்கிட்ட கிட்ட நெருங்க ஐடியாக்கள் வருமாடாப்பா. இதில் ஒரு அண்ணன் இருக்கிறார், நம்மளோட பெரிய ஒரு காற்றாலை. ஆட்டாப்பா பைக்கை நல்லா அழகாக பார்க் பண்ணியிருக்காங்களா, சொல்லி வேலை இல்லை. எங்கள்கிட்ட இந்த காரனோடையா ஓகே, வேறு எதுவும் பேனுகள் இருந்தால் இப்போ இதில் 2 கோம் அடிப்பாங்க. ஆனால் பாட்டா மனுஷி எப்போ வந்தாலும் அதே மாதிரியே இருக்குறாப்பா. அது ஒரு கொடையதாப்பா. போயிருந்த பேர அந்த ஆளுக்கு வருத்தங்கள் வர்றதும் குறை. உண்மையிலே அது ஒரு கடவுள்கிட்ட கொடைன்னு தான் சொல்லணும். காய்ச்சல் பார்க்க போனேன். அம்மாள் தலைமேரம் பட்டிக்கிட படுகாரர். ஹலோ வணக்கம். வணக்கம். ஞாபகம் இருக்குதா? அதுதானே மறக்கக்கூடிய ஆக்கலா நாங்களே. என்ன எங்கே ஓடி திடீர்கள் நுள்ளான் மாதிரி? சட்டை மாற்ற புரியலோ பாவாடை. அப்போ இப்போ போட்டிருக்கேன் என்ன பூவாடையா? அதுதான் சரி மாற்றுவா. அது சரி, என்ன டெங்கு வாமண்டாருங்க உண்மையா? டெங்கு காய்ச்சலாம் உண்டு உங்களுக்கு? அடே மாஸ்க் இல்லையா? மாஸ்க் இல்லையாண்ணா? காய்ச்சல் இல்லையா உங்களுக்கு? காய்ச்சல் என்ன என்ன இப்போ வருத்தங்களும் ஒன்றும் வருது இல்லையாண்டோ? அது சாமான் உங்களை ஒரு ஆளை வருத்தம் பார்க்க வந்து குத்துங்க கொஞ்சம் கதைப்பேன் பம்பில். சரி பாப்போம். காய்ச்சல் இல்லையே? சைடில் போகலாங்கடாக்க. அப்போ அவ சொன்னா யாழியக்கா உங்களுக்கு டெங்கு உண்டு? சும்மா இல்லைக்கா அவா குத்துதான் போயிலேன்னு. என்ன மாதிரி காய்ச்சல் வருது மாதம் மாதம்? என்ன தருவா? ஒன்றும் தருவா, பிரச்சனை இல்லை. அது என்ன புதுனமாக கடை. இப்போ நான் வந்து இப்போ ஒரு மனுஷனை போன மாதம் போய் சந்திக்கிறேன். ஒரு 2 மாதம் கழிச்சு சந்திக்க போனால் திடீர் அந்த மாதிரி ஏதோ ஒரு வெத்தக்காரனாகிறான், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போகிறான், இல்லாட்டி ஏதோ ஒரு உடம்பு வைக்கிறான், மெல்லிசா போகிறான். அப்படி உங்களை எப்போ வந்து பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. அது என்னண்டப்பா கடவுள்கிட்ட கூட என்ன என்ன கொஞ்சம் பயப்படுற மாதிரி கிடக்கு. என்ன சமைச்ச நீங்க? கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். வேற கோயிலுக்கு கொண்டு போட்டு விட்டோம். என்னண்டு? கோயிலுக்கு போவோம், தாண்டா கொண்டு விட்டோம். தாண்டா கோயிலுக்கோ? என்ன புரியல்? பஸ் வாங்கலாமே போகிறா கொண்டு போகிறேன். என்ன காரில் போமே? ஏன் காரில் போமேண்டே? இங்கே பாடிக்கலாண்டே கொஞ்சம் எடுத்துருவோம், காரில் விட்டுருவோமே. ஏன்
ஒரு கொஞ்சம் தூரம் காரில் போட்டுரும் பெம்பில் ஏசி எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொண்டு என்னண்டு ஒன்றாண்டா என்ன சாமான் வேண்டாம் அவன் நான் தனியாக போக மாட்டேன் இங்கே இப்போ ஏன் நீங்கள் தான் நீங்கள் நாங்கள் நிற்கிறோம் தானே நான் நிற்கிறேன் இங்கே தம்பி நிற்கிறான் ஆ போவோம் பெம்பில் விளக்கணும் ஒரு கொஞ்சம் தூரம் போட்டுருவோம் சாமான் எதுவும் வாங்கணுமே சாமான் வாங்குறதா ராலியா கட்டி வாங்கி அனுப்புவோம் ஜாலியாக வண்டி அனுப்புவா நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் காரில் போட்டுருவோமே பெம்பில் நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நாள் காரில் போயில தானே அந்த பேனை கொஞ்சம் இங்கே திருப்பி விடுங்க பக்கையாக கிடக்கு ஒரு நாள் ஒரு டைம் போகிறதில்ல ஆளை விட பேன் பெருசாக கிடக்கு ஆ இன்றைக்கு தான் இப்படி பார்க்குறேண்ணா அம்மா சுண்டல் ஆத்தி ஏலாம கிடக்கப்பா எங்களுக்கு மெய்யர் அப்போ என்ன கரையாச்சிங்க கத்திரிக்காய் குழம்பு போச்சேன்னு போய் தெரியல சோறும் கத்திரிக்காய் குழம்பு பருப்பு கிருப்பு ஒன்றும் இல்லை சொதுகிதி ஒன்றும் இல்லை என்ன சாப்பிட்றானே இப்போ என்னண்டா இப்போ உங்களுக்கு வந்து வெளியில் ஆக்களோட தொடர்பு குறைவு தானே வெளி ஆக்களோட பழக்கம் குறைவு தானே அப்போ உங்களுக்கு டெங்குண்டா அப்புறம் டெங்கு வந்து இப்போ சும்மா இருக்கிற மாதிரிக்கு இருக்கும் திடீர்னு அப்புறம் ஆளை முடிச்சு போடும் விளங்குதோ அப்போ டெங்குன்னு சொன்னால் கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இப்போ டெங்கு உள்ளாக வீட்டில் வச்சிருக்கிறீங்கள அப்போ ஜாலியக்கா ஃபோன் பண்ணி சொன்னால் இப்படி அம்மாவுக்கு டெங்கு உண்டு அப்போ நான் டக்குன்னு உங்களை பார்த்துட்டு அப்படி சிக்கலண்டா உங்க ஆஸ்பத்திரி கூட்டின்னு போனா வந்தது சும்மாவோ நீங்க கையை கொண்டாங்க இருக்கா டெங்கு உள்ளாக கையை பிடிச்சி பார்த்தா தெரியும் பாப்பா கொப்பரை கொட்ட மாட்டேன் பிடிக்கும் என்னண்டு கொப்பரை கொட்ட மாட்டேன் கொப்பாக்கோ எந்த அப்பாக்கோ அப்பாவுக்கு கடும் வருத்தம் யார் சொன்னேன் யார் சொன்னேன் காக்கு காய்க்காங்க அப்போ இப்போ மதிச்சிட்டீங்களா யாருண்டு என்னைய மதிச்சிட்டீங்களா யாருண்டு மதிச்சிட்டு அதான் நான் சொன்னேன் இந்த முறை இனி ஒன்றும் செல்லாது இனி வந்து தெரியாதாக்கள் மாதிரி கதை கேளாது அப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை அப்போ கேள்விப்பட்ட நீங்களப்பா இப்போ உங்களுக்கு டெங்கு வந்த பிறகு நான் யாழ்ப்பாணத்துலேருந்து பார்க்க வரேன் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா பார்க்க வரல எங்களை ரெண்டா வந்து பார்க்குறானு இருக்கா காட்டுண்டா என்ன தெரியுமா ஹார்ட்டுண்டா ஹார்ட்டில் பிரச்சனைடா என்ன தெரியுமா காட்டு எங்கே கிடக்கணும் காட்டுங்க அவர் நெஞ்சில் கிடக்காம அவர்கிட்ட கதையை விடுங்க நீங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட்டில் பிரச்சனை காட்டு எங்கே கிடக்குன்னு சொல்லுங்க உடம்புல ஹார்ட் எங்கே கிடக்குன்னு காட்டுங்க மூளை எங்கே கிடக்குன்னு காட்டுங்க மூளை தலைக்கு இருக்கோ உங்களுக்கு கிடக்கோ மூளை இல்லாட்டில் இங்கே எது மூளை இல்லாத தெரியுதாங்க உங்களோட கதை என்ன இங்கே நீங்கள் கேள்விப்பட்ட இல்லையா அவனுக்கு மூளை இல்லையண்டு சொல்லி கேள்விப்பட்ட இல்லையோ அவன் ஒரு லூசன் அவனுக்கு மூளை இல்லையண்டு கேள்விப்பட்ட இல்லையோ நீங்கள் மூளை இல்லாத சந்திக்கவே இல்லை ஒரு நாளும் தலை இருக்கப்பா கடவுளே தலை இருக்கப்பா ஆனா மூளை இல்லை இந்த முட்டாள்தனமா நடந்து கொள்வாங்கல்லானே அவங்களுக்கு மூளை இல்லைன்னு சொல்றது சரி இப்போ எங்கட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் பிரச்சனை இல்லோ ஹார்ட் எங்கட கண்ணு காட்டுங்க ஒருத்தரக்கோ கண்ணன் கிடக்கு என்ன என்ன கண்ணன் கிடக்கு எங்க அது மூக்கம் கிடக்கு எங்க தொட்டு காட்டுங்க பேக்கு முன்னுக்கு என்ன மூக்கு வரும் பேக்கு மேல மூக்கு வரும் கதையை விட்டு நட ஹாஸ்பிட்டலில் போகும் இந்த காய்ச்சல் வில போகிறாங்க கையை சின்ன நடக்க ஒன்று தெரியுது ஓ நாடி துடிப்பு கூடவா கிடக்கு ஏன் வரைய மாட்டா ஏன் நுழம்புத்துல இல்லையா உங்களுக்கு பேன் போட்டால் நுழம்பு வராதா அது சரி உங்களுக்கு பேனு பக்கத்து என்ன நுழம்பு வராது அந்த பேனு பக்கத்தில் தான் இவ்வளோ அடங்காத வளர்க்குறேன் அப்போ இப்போ என்ன என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அது சரி கடைசியாப்பா குளிச்சீங்க உண்மையை சொல்லும் கடைசியாப்பா குளிச்ச நீங்கள்
இன்னும் குளிக்கிறது நான் குளிக்கிறது அவரை போட்டு போட்டுவேன். கடைசியாக இப்போ குளிச்சேன், நேற்று குளிச்சீங்களா? போய் சொல்லேன். குளி தந்தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை எடுத்து கட்டி ஓட்டான். என்ன வாங்கிது தலைக்கு? சண்டையாகும் வாய். சரி. என்ன கல்யாணம் ஆண்டு கேள்விப்பட்டேன் உண்மையா? முடிக்கலாம் வந்து அந்த எண்ணெயில எல்லாம் ஓட பண்ணி வைக்கிறீங்களா? 12 மாதம் கல்யாணம் ஆகுது. அப்போ நடக்க மாட்டான். நடக்காம அப்போ எங்களை மறக்காமல் இருக்கிறீங்க. நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே நேரம் இன்னும் ஒரு துக்கமான செய்தியும் கொண்டு வந்தாங்க. எதை முதல்ல சொல்ல? எதை முதல்ல சொல்ல? சந்தோஷமான செய்தியை சொல்லுவா, முதல்ல துக்கமான செய்தியை சொல்லுவா? எதை? துக்கமான செய்தியை சொல்லுவா. சரி, துக்கமான செய்தி என்று சொல்லக்குள்ள அதை கேட்டோன்னா சில உங்களுக்கு கவலையாக இருக்கும் தானே. இப்போ ஊரில் இப்போ நீங்கள் பழகின ஒரு ஆள் வந்து செத்து போனாருன்னு சொல்கிறேன் வைப்பமே, கவலை வருமோ இல்லையோ? கவலை வருந்தாடா. இப்போ அளவியல் இல்லோ. அதே மாதிரி துக்கமான செய்திகள்ன்ற வந்து உடம்புக்கு கவலையை கொண்டு வர சாமான். அப்போ கவலையை கொண்டு வர சாமான். இப்போ சந்தோஷத்துக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லாலும் சந்தோஷம் இருந்தால் இருக்கலாம். ஆனால் கவலைக்கு வந்து கட்டாயம் உடம்புல தென்பு இருக்கணும் இல்லோ. அதால் 2 கிளாஸ் எடுத்து நாங்கள் அப்போ சோடா ஓடிப்போம் 2 பேரும். எடுத்துட்டானப்பா. என்ன ரொமான்ஸா பார்க்குறீங்க? எடுத்தேன். இங்கே சோடாப்பா ஆள்கிட்ட முக்காசிக்கிறீங்க. இங்கே ஏன் பயப்படுறீங்க? சோடா கண்டு எடுத்துனா கிளாஸ் இங்கே என்ன ஆள் எடுப்பு கிடைங்க சோடா. சரி எடுத்தான். அதே இந்த கழுத்து திரும்பலாம் நான் படுற பாடு. ஐயா அப்புறம் என்ன சிவமாரிக்கலா தலை முடியும் பட்டிக்கிற கார மோத மாதிரி ஏன் இப்படி வெட்ட விட்டேன் ரொட்டை? அதுதான் சரி. அம்மாளே கொஞ்சம் நாங்கள் பெம்பலாக இருக்கோம் கதைக்கிறது, அப்புறம் அதுக்கும் கோவிக்கிறாங்களப்பா. காட்டால் என்ன கலவுறாண்டாப்பம் கொண்டா என்ன கலவுறாண்டா? அங்கே தண்ணி முடிஞ்சாலும் மட்டும் டக்குன்னு கலவுறா. அவங்க கையில் எல்லாம் வச்சு கழுவப்படாது. உள்ளு கை வச்சு கழுவப்படாது. நீ கதைப்பேண்டா, நான் தான் காய்க்குவேன். அப்புறம் நீங்களே காய்க்கு. அது என்ன போச்சு உண்டு வச்சு கிளாஸ் உண்டு. கொடுப்பேன். நல்ல காற்றடிச்சுட்டு ஆளை கொண்டு விடுங்க. அவன் நம்மளிலே வரக்கூடாது. கிளாஸ் 2 என் புல்லா சோடா விட தூக்கி கொண்டு போவாதோட கால் வாங்க. அதால் உள்ளுக்குவோம். அம்மா ஐயா அப்போ உடம்பு சுகநலங்கள் என்ன மாதிரி? இஞ்சலவானே அம்மா இஞ்சலவான் இதில் வாப்பா பாத்தியோ நீ வெறுக்கிற பழைய அன்பு இல்லை. அம்மா மாதிரி எனக்கு அப்புறம் வெறுக்கக்கூடாது. இங்கே என்னண்டா அப்போ நாங்கள் முதல் துக்கமான செய்தி தான் முதல் கேட்டோம் நீங்கள். அப்போ அதை பார்க்க முன்னும் இந்த சோடா உடைச்சி விடுங்க குடிப்போம். நீங்கள் இது இந்த சேராயம் தான் குடிக்கிறீங்களா? இல்லைப்பா. குடிக்கிறீங்க? தம்பி குடிக்கிறாரு? தம்பியும் குடிக்கிறீங்க? அது 5 வருஷம் அவர் விட்டோம். விட்டு 5 வருஷம். நீங்கள் ஒன்றும் குடிக்கிறீங்க சேராயம்? ஒன்றும் முந்தையும் குடிக்கல? இல்லை. நான் பிறந்தாலும் வாயில் வைக்கிறாங்க. அம்மாலே அப்படியே எடுத்துண்டா கொடுப்போம் கொஞ்சம் சேராயம். என்ன என்ன சோடாக்கியோ? சரி கேட்குறீங்க கலரை பார்த்துருக்கீரு. என்ன இங்கே உங்களுக்கு நான் சொன்னான் தானே உங்களுக்கு மூளை குறைவுண்டு. இதை உடையுங்க. இங்கே இது இப்போ தான் இதுதான் நீங்கள் தான் அதுதான் உங்கள்கிட்ட உடைக்க தந்துடுறாங்க. இதுக்குள்ள கிளக்கலுமா உடைக்காம உடைச்சிப்பாங்க புது சோ இல்லாட்டி உடைச்சி விட்டுக்கிற கொண்டு. இங்கே இல்லை இங்கே உடையுங்க. நீங்கள் உடையுங்க நீங்கள் உடைக்கும். இந்த பேனை கொஞ்சம் இங்கே திருப்பிடுங்க. சரி உடையுங்க. இங்கே அவன் சின்ன பொடியன் அவன்கிட்ட கொடுக்காங்க. அவன் 13 வயசு பொடியன். அவன் சும்மா கண்டா போல ஏற்றிக்கொண்டு வந்த. நீங்கள் உடையுங்க. உடைக்கிறேப்பா. பயத்தை பேர் மனுஷிக்கு சேராயம் கலந்து தந்துட கண்டு கடவுளே. விடுங்க ஆப்பம் விடுங்க. ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தால் அவனைய விட்டு குடிக்க சொல்கிறார். நீங்கள் நான் விட்டு தரணும்.
நீ விட்டு கொடு. ஏன்னா தெரியா நீங்கள் விட்டு தரணும் பாப்போம் என்னென்ன புரியலன்னு பாப்போம் விடுங்க அம்மா விடுங்க விடுங்க பாப்போம் ஆத்தே உறுதிக்கு வச்சு விட போல வெங்கடாக்கு வரும் வலிங்கப்போ சாராயம் கலவை காணா போட இன்னும் கொஞ்சம் விடுங்க நுரே இல்லை வத்தட்டுமா இப்பான் பாடா விடுறீங்களா காணும் ரைட் குடிங்க அது குடிங்க நீங்க குடிங்க என்ன என்ன ஓ சாராயம் கொஞ்சம் தாங்க இருக்கணாப்பா நான் ஒரு நாள் குடிக்கலப்பா ஒன்றும் செய்யாது ஐயா சாராயம் ஒரு எப்பன்னு கிளந்தோணும் தான் என்ன இங்கே இங்கே அம்மா உங்களுக்கு நான் அப்படி செய்வேனே சாராயம் கலந்து வந்து தருவேனே ஓ சாராயம் கொஞ்சம் தாங்க இருக்கணாப்பா நான் ஒரு நாள் குடிக்கலப்பா ஒன்றும் செய்யாது ஐயா சாராயம் ஒரு எப்பன்னு கிளந்தோணும் தான் என்ன இங்கே இங்கே அம்மா உங்களுக்கு நான் அப்படி செய்வேனே சாராயம் கலந்து வந்து தருவேனே யோசிக்கிறேன் என்ன குடி இதை குடித்த அப்புறம் அந்த செய்தியை நான் உங்களை சொல்லுவேன் குடிங்க அவன் சின்ன பொடியனை கேட்டுக்கொண்டு குடிங்க குடிங்க ஐயா சொல்லுங்க அப்படி செய்ய மாட்டேன் நாங்களுண்டு குடிங்கப்பா குடியப்பா இவ்வளோ தூரம் உங்களை பார்க்குறவங்களுக்கு எது நடந்த அப்புறம் கொண்டு வர தெரியாது குடிங்க அப்படியே நடக்கா குடி என்ன கலந்துடாக்கோ சுவையில் அறியலே ஏன் சுவையில் அறியலே சாராயம் கலந்துடாக்கோ இல்லை பேக்காச்சு எனக்கு நல்ல தண்ணி விட எவ்வளோ அங்கடாக்கா மொட்டன்னு போகுது அதுக்கு இல்லாமண்ணா நீங்கள் ஒரு மனுஷரண்டு இருக்கிறீங்க எனக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி கதைப்ப முடியல நான் என்ன இருந்தாலும் ஃபோன் இல்லையாண்டா ஃபோன் ஒன்று வாங்குறானே வாங்கிக்கங்க ஒரு ஃபோனுக்கு பண்ணி எங்களை நல்லா இருக்கிறீங்களோ கொப்பாக்கு என்ன வாங்கிட்டு கேட்கலாம் ஃபோன் ஒன்று வாங்கி தரட்டும் ஆகிட்டு அவர்கிட்ட கொடுத்துறக்கு நான் வாங்கி தரணும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கணும் உண்மையா சரியா அப்போ அடுத்த முறை வரைக்கும் வேண்டிட்டாருண்ணா சரியா சரியா குடிங்க போய் என்ன நான் குடிச்சு காட்டேன் இங்கே ஒன்றும் கலக்காது இங்கே காணுமா கொஞ்சம் போயிட்டோம் வேணாம் சேராயமோ அம்மானே இல்லை பேக்கே அப்படி நான் உங்களோட வயசு சேரத்தை தந்து நீங்கள் இதில் விழுந்தனா என்ன பிறகு குடி கொஞ்சம் போய்ட்டு வேணாம் சரி இப்போ துக்கமான செய்தின்றது கவலைப்படுத்துகிற சாமான் இல்லை அதுக்கு முன்னே சந்தோஷமான செய்தியை சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சட்டையை விடுங்க கீழே விடுங்க சட்டை முறிய போகல தோச்சத்துனாள் சரியா சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் கேட்டு உங்களுக்கு அப்போ காசு தராட்டி பிடிக்காது சரி ஏதோ ஒரு வகையில் அறிமுகமாகி இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு தானே சரி தானே பிடிச்சி போச்சு இல்லை அப்போ நாளைக்கு எனக்கு ஒரு நன்மை தீமை நடந்தால் நீங்கள் வர மாட்டீங்க யாழ்ப்பாணம் வர மாட்டீங்க அப்போ இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ரெண்டு வைப்பமே வர மாட்டீங்களோ அவரை என் கூட்டிகிட்டு வரானே அவரை கூட்டிக்கிட்டு வரானே நான் உங்களுக்கு ஒரு கார் ஒன்று அனுப்பிவிட்றேன் நீங்கள் 2 பேரும் பாராக்கு நான் பொடியனை அனுப்பிவிட்றேன் டிரைவர் பொடியனை அனுப்பி காரையும் அனுப்பிவிட்றேன் வார மாதம் 18ஆம் தேதி நான் கல்யாணம் ஓ வர மாட்டீங்களோ யாரு நீங்க வரையிலேண்டா நான் தாலி கட்ட மாட்டேன் இல்ல நான் சொல்லி போட்டேன் இது கண்டிப்பா நான் உங்களை கட்டைய மாட்டேன்னு சொல்றேன் எல்லா கட்டையும் குறைக்காங்க அது அப்படிதான் சொல்லி போட்டேன் பழைய போட்டேன் நான் சொல்லி போட்டேன் நீங்க தான் எனக்கு தாலி கட்டு தரணும்ண்டு நீங்க வரையிலேண்டா நான் தாலி கட்ட மாட்டேன் யாரு
நீங்கள் யாரை கூட்டிக்கிட்டு வாரீங்களோ சரியாது. உங்களுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சு தருவேன் சரியோ. நீங்கள் வந்து தாலி எடுத்து தரணும் செய்வீங்களோ. நம்பர் வேண்டாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் நான் சொல்கிறேனே, நான் வந்து நீங்கள் தாலி எடுத்து நான் கட்ட மாட்டேன்ட்டு. அப்போ நீங்கள் வரத்தான் வேணும் கட்டாயம். நீங்கள் வராட்டி இந்த கல்யாணம் குழம்பி போடுமே. ஆனால் உண்டு, நீங்கள் ஒரு வேளை கல்யாணத்துக்கு வராமல் எந்த கல்யாணம் குழம்பினா அடுத்த நாள் எந்த சாவுக்கு நீங்கள் காரணம் உண்டு கழுதாளி வச்சு பிடிச்சி எடுத்து போடுவேன். என்ன நான் ஒரு பிள்ளைய விரும்புகிறேன். வார மாதம் எங்கள் 2 கல்யாணம் சரியோ. கல்யாணம்ன்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வு தானே. நீங்கள் தான் வந்து தாலி எடுத்து வந்து எங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். ஒரு கதைக்கு நீங்கள் வராட்டி கல்யாணம் நடக்காது. கல்யாணம் நடக்காட்டி அடுத்த நாள் நாங்கள் கழுதம் வழி வச்சு பிடிச்சாவன் நீங்கள் எங்களுக்கு சாவு காரணம் உண்டு. அதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வராட்டி நான் அப்படி கழுதம் வழி போட்டு வச்சு செத்துனா என்ன நடக்கும் தெரியுமோ? என்ன நடக்கும் தெரியுமோ? போலீஸ் வந்து பார்ப்பான் தானே, ஏன் என்ன நடந்தது, ஏன் இவர் செத்தவரண்டு பார்க்கக்குள்ள அந்த கடிதத்தை வாசிக்க போகிறாங்க. கடிதத்தை வாசித்தா நான் அதில் எழுத போகிறேன். என்ன பேர்? லங்காதேவியோ என்ன பேர்? கங்கேஸ்வரி. முழு பேர் என்ன? கனகத்தம்பி லிங்கேஸ்வரி. ஓ, அப்போ எனது சாவிற்கு காரணம் கனகத்தம்பி லிங்கேஸ்வரி. அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸ்? என்ன அட்ரஸ்? என்ன இது உங்களோட இது முகவரி என்ன? உங்களோட வீட்டு முகவரி? என்னோட 4ஆம் இலக்கம். ஓ, 4ஆம் இலக்கம் திக்கோடை வீதி, முதலாம் வட்டாரத்தை சேர்ந்த கனகத்தம்பி லிங்கேஸ்வரி தான் இந்த சாவுக்காரன் உண்டு. எழுதி வச்சு படிச்சுட்டுனா பொலிசு உங்களை கொண்டு வருவானா சரியோ. அப்போ இதுகளை நீங்கள் மனசில் வச்சுக்கொண்டு வார மாதம் 18ஆம் தேதி கல்யாணம் இப்போ வர போறீங்க. இன்றைக்கு வரீங்களோ? வரக்கூடாது. நீங்கள் முதல் நாள் நீங்கள் முக்கியமான ஆக்கள் முதல் நாளே வரணும். பலகார சூடு எல்லாம் இருக்குல்ல, பலகார சூடு கோமம் பாருங்க. கோமம் பலகார சூடுண்டாக்க இஞ்சால என்னென்ன பலகாரம் சுடுறீங்க? நோம்புல இஞ்சால மட்டக்களப்பு பக்கம் ஒரு கல்யாணம் விடண்டா முறுக்கு வேறு சோக்கண்டி எடுப்பாங்க. தொதல் தொதல்குதெல்லாம் வேறு அந்த இது என்ன அந்த என்ன லட்டுக்கிட்ட முடிச்செடுப்பாங்க. என்னடா இப்போ அந்த பால் ரொட்டி அது செய்கிறீரு? அது செய்கிறீரு. வேறு முறுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 2 நாளைக்கு முந்தி வந்தீங்களாண்டா உங்களுக்கு முறுக்கு சொல்ல தெரியும். முறுக்கு நான் போவேன், நாடு பிடிக்கும். நீங்கள் அந்த முறுக்கு சுடுற பிடிக்க மாட்டீங்கல்ல என்ன? அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரணும். முறுக்கு வைக்கிற சுட்டு தந்து பலகார சூடு இல்லை பங்கு கொண்டு. உங்களுக்கு என்ன சாரி எடுக்கிறோம் என்ன எடுக்கிற கல்யாணத்துக்கு? இது கல்யாண நிகழ்வுக்கு வடிவா இல்லை விளக்கிட்டு நிற்கணும். என்ன சாரி எடுத்து 2ஆ வட்டி போட்டு கட்டுவோம் காணும் தானே. என்ன என்ன சாரி வேண்டாம். அப்போ பாவாடை சட்டை இப்படி பாவாடை சட்டை இல்லை. இந்த மாடல் இப்போ சின்ன பொம்பளை பிள்ளைய போடுங்க முழங்காலுக்கு மேலே பாவாடை. அப்படி முழங்காலுக்கு மேலே பாவாடை மற்ற கொஞ்சம் இடுப்பு தெரிய மாதிரி ஒரு சின்ன ப்ளவுஸ் உண்டு. அப்படி எடுப்போமே. என்ன என்ன அதான்டா சிலவும் குறைவு தானே. ஒரு 1/2 மீட்டர் துணி காணும் உங்களுக்கு 2 தைக்கிறதுக்கு. அப்படி எதாவது எடுப்பேன் உடுப்பு. என்ன சரி. அப்போ இதுதான் சந்தோஷமான செய்தி சொல்லி போட்டேன். வார மாதம் 18ஆம் தேதி நீங்கள் கல்யாணத்தில் நிற்கணும். 16ஆம் தேதி நீங்கள் வரணும் சரியோ. நான் உங்களுக்கு கார் அனுப்புவேன். நீங்கள் இன்றைக்கு ஒருக்கா எடுத்து கதைங்க யாழியக்காவோட சரியோ. நான் ஃபோன் பண்ணி தரட்டேக்கா. கேட்குறீங்களா? கூட்டிகிட்டு வரீங்களா? உண்டு கேட்குறீங்களா? என்னய்யா வரமாட்டேன் நிற்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு. வருவா பாத்தியா வருவான்னு சொல்லட்டான் சரியோ. ரைட். மற்றது 2ஆவது விஷயம் துக்கமான செய்தியை கேட்கணும். கொஞ்சம் தரட்டே விட்டு. ஏன் சார் சூடா கொஞ்சம் 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 ஏன் கொஞ்சம் கொஞ்சம் முடியும். மூடாங்கப்பா நான் குடிக்கும் கொஞ்சம் வெறிக்கிற மாதிரி.
இல்லை அப்படி ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் செல்ல தான் பறிக்கும் வெளிநாட்டு ஜாதகம் அப்படித்தான் கொஞ்சம் நேரம் செல்ல தான் பறிக்கும் இந்த சத்தியா இல்லைங்களா எழுப்பியா தான் பெற போகுது ஓ இப்போ அடுத்த பிரச்சனை என்னண்டா ரெண்டாவது செய்தியை சொல்லட்டும் உங்களுக்கு நாங்கள் இப்போ மாதம் காசு தர தொடங்கி எத்தனை மாதம் கணக்கு வச்சுக்கிறேன் உங்களை எவ்வளோ காலம் வரும் 1 வருஷத்துக்கு மேலே வரும் சரியோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கு நான் தாரேன்னு சொன்னேன் நான் காசு நீ போன சைப்பு உங்களுக்கு முன்னே ஆகி தந்தேன் நான் இப்போ 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு 1 வருஷம் 1.5 வருஷமாக போகுது என்று சொன்னால் உங்களோட அந்த நான் காசு தாரேன்னு சொன்ன அந்த திகதி இருக்குல்லோ அது இப்போ இந்த மாதத்தோட முடியுது ஓ முடிஞ்சா என்ன நடக்க போண்டா இப்போ நாங்கள் இவ்வளோ நாளாக உங்களுக்கு 10,000 தந்ததானே இனி உங்களுக்கு 10 ரூபா வராது எங்கட பக்கத்தால் அப்போ இப்போ என்ன நடக்க போகுது இப்போ அடுத்தாட்டம் ஒன்றும் செய்யறாதே ஆக்கள் அந்த கொடுக்க சொல்லி தந்த அந்த காலம் முடியுதே ரெண்டா என்ன அது என்ன சமாளிப்பீர் இல்லை இப்போ நாங்கள் தர காசு வந்துட்டு உங்களுக்கு முடிய போகுது இந்த மாதத்தோட 7ஆம் மாத காசு நான் ஜாலியக்காக அனுப்பி போட்டேன் ரெண்டா இதோட முடியுது முடிஞ்சா இனி நாங்களும் மிஞ்சால் பக்கம் வரோம் நீங்கள் கல்யாண வீட்டுக்கு வந்துட்டீங்களா அதுக்கப்புறம் நாங்கள் வர மாட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கல்யாண வீடுகள் சாமத்திய வீடுகள் அப்படியே நடந்தால் கொண்டா நாங்கள் வருவோம் சரியோ உங்களுக்கு கல்யாண வீடு நடக்கிற பிளான் இருக்கோம் அப்படியே நடக்குமோ உங்களுக்கு சரி இப்போ என்ன இந்த மாதத்தோட முடியுது என்ன செய்வோம் இப்போ கேட்டு பாரு கேட்டேன் விளையாட்டுக்காரங்க கேட்டு பாரு கேட்டு பார்க்க கேட்டு பாரு என்ன சொல்லு வெளிநாட்டுக்கார்ட்ட கேட்டு பார்க்குறேன்டா யார்கிட்ட கேட்டு பார்க்குறது கேட்டு பாருங்க ஆனால் உண்மையும் தான் என்னென்னா இப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நாங்கள் 22 மாதம் நம்மடியாக பார்த்து சொல்கிறேன் ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னது வந்து காலம் முடிய போகுது இப்போ முடிஞ்சால் உண்மையிலேயே வந்து இவங்க இதுக்கும் தனைக்கும் வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் வந்து தேவை தான் இப்போ யாராவது முன் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் இப்போ நாங்கள் தர காசு உங்களுக்கு உதவியாக இருக்குதோ படிக்க என்ன மாதிரி உதவியாக இருக்குது சொல்லுங்கள் அங்கே இப்போ கடன் வாங்கினாலும் இப்படி நாங்கள் தருவாங்க காசு நாங்கள் அந்த காசு எடுத்து தருவோம் நாங்கள் கொடுத்து போடுவீங்க வேற என்ன உதவியா இருக்குது நாங்கள் கொட்டி வெங்காயம் வாங்கி சாப்பிடுறோம் நாங்கள் மீனை கறியை புளிக்க வேண்டி சாப்பிடுறீங்க பிரச்சனை இல்லை அதெல்லாம் கறி வாங்கி கொடுக்குறாங்க அப்படியே சாமான் வாங்கி அது வாங்கி கொடுத்து பாரு அப்படின்னு சொன்னால் நாங்கள் அண்டே மாதிரி எந்த போனங்கிறப்பா காருக்கு விட்டு வந்தேன் காருக்காம்போல கணக்கு எடுத்துட்டு வா அம்மா இப்போ என்னண்டா இப்போ போன தை மாதம் வந்து உங்களை முதலாக வீடியோ எடுத்து அண்டைக்குள்ளே வந்து நான் அதுக்கு அப்படியே செக் பண்ணி சொல்கிறேன் எப்படியும் இந்த மாதத்தோட முடியும் இப்போ முடியுதண்டக்குள்ளே வந்து நீ சிக்கலை இல்லை இப்போ நாங்களும் தொடர்ந்து உதவியை செய்யலாது அப்போ என்ன செய்வோம் எனக்கு உங்களை நினைச்சாலும் கவலையாக கிடையாது ஒரு பக்கம் நாங்கள் கையை விட்டோம்னா அவங்களோட பாடு ரீ போடுமே அப்போ என்ன நான் முதலாளிக்கு அடிச்சு தரட்ட கதைக்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் நான் கதைச்சவே இல்லை நீங்கள் கதைப்போம் நான் சொல்கிற மாதிரி கதைங்க அப்படி என்னண்டா அப்படி என்னாச்சு நீங்கள் கையை விட்டுட்டீங்களாண்டா எங்களோட நிலைமை சரியாக ரீ போடும் தம்பிக்கும் கண் தெரியாக கொள்ளலான்னா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்லிக்கலி ஒருக்கா கொஞ்சம் நோம்பலாக கேட்டு பாருங்க வீட்டை கேட்டு பாருங்க ஏச மாட்டாங்க நான் விஷயத்தை சொல்லி போட்டு தாரேன் நீங்கள் சொல்லுங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க அவங்க ஏசா அடுத்த பிரச்சனை இப்போ நான் வந்து கால் பண்ணி தாரேன் அவங்க பேச மாட்டாங்க ஏன்டா இப்போ அவங்க சொன்னால் தான் நாங்கள் செய்யலாம் சரியோ அதால் நீங்கள் அதுக்கு அவைய போட்டு தான் நாங்கள் கொண்டு தரலாம் நான் இப்போ பஸ்ஸு கடிச்சு தாரேன் நீங்கள் இருக்கா கதைங்க சரியா கொஞ்சம் படிவாக கதைக்கணும் சரி வணக்கம் சார் சொல்லி கதைங்க போன ஒரு காய்ச்சியில் இருக்கா அதே மாதிரி கதைக்கணும் சரியா ஹலோ ஹலோ வணக்கம் கிருஷ்ணா ஓ வணக்கம் அண்ணா என்னண்டா
அந்த இவா இருக்கிறாள் அந்த எங்களோட கட்டையம்மா என்ன பேர் கங்கேஸ்வரியோ அப்போ அவ அந்த திக்கோட பின்ன அவாக அந்த மாத காசு நீங்கள் அனுப்புகிறான கொடுக்க சொல்லி ஓ அது பின்ன இந்த 7ஆம் மாதத்தோட முடிஞ்சுது தானே இல்லை முடிஞ்சு இந்த மாதம் அனுப்பான்னு சொன்னீங்க ஓ 7ஆம் மாதத்தோட அனுப்பியாச்சு 7ஆம் மாதம் காசும் அனுப்பியாச்சு அப்போ இதோட முடியுது பின்ன நான் வந்து ஆளுக்கு ஒருக்கா அதை சொல்லி போட்டு போக மட்டும் தான் சோடாமல் பண்ணி கொண்டு வந்தேன் நான் பின்ன வந்த மாதிரிக்கு மனுஷிக்கு சொல்லி போட்டு போக மனுஷி அழுவார் சப்பம் அன்னைக்கு என்னென்றால் இனி நீங்கள் கையை விட்டா எங்களுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இல்லை அதெல்லாம் சரி வராது இந்த அழுவு எல்லாம் சரி வராது சரி தானே இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த காசு வராது எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு மிஞ்சி உதவிகள் செய்யலாம் தம்பி அவள் என்ன செய்யறா இப்போ வீட்டில் ஒரு வேலையால் ஒன்றும் இல்லையா அவள் என்னண்டா வேலைக்கு போகிற கால் சின்ன ஆள் தானே வேலையில் எடுக்க மாட்டா ஆக்கள் வந்துட்டு சின்ன என்ன இந்த எத்தனை பேர் அந்த சூப்பர் மார்க்கெட் வழியா அந்த இது வண்டி தானே அவருடைய தெரியலாம் தானே பார்த்து அந்த வேலையில சேர்த்து விடக்கூடிய அவரோட கதைக்கலாம் என்னண்டா இவா வண்டியில் உருட்ட மாட்டா இவா தான் வண்டிலுக்கு வச்சு உருட்டி கொண்டு போவாங்க அங்கே வேலையை போனா என்ற ஆள் அப்படி சின்ன ஆள் தானே கடும் சின்ன ஆள் ஆள் ஒரு 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 15-20 சென்டிமீட்டர் தான் இருப்பா உயரம் என்ன எத்தனை சென்டிமீட்டர் சரியா அது சரியா ஆள் ஒரு 13-14 சென்டிமீட்டர் தான் உயரம் இருப்பாவோட உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் ஒருக்கா நான் அவாட்ட கொடுக்குறேன்னு ஒரு கால் நீங்கள் ஒரு கால் கதைச்சி இருக்கா பார்த்து எலுமெண்டா ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யுங்க என்னெண்டா சரியில்லை மனுஷியை பாவமாக கிடக்கு அழுதுவும் போடுவாவோடாக்கு ஒருக்கா இந்த அழுவு எல்லாம் சரி வராது இந்த நம்ம தெரியும் தானே வெயில் வழியாக கஷ்டப்பட்டு கொடுங்க நீங்கள் கொடுங்க நான் வணக்கம் சொல்லி கதைங்க அந்த கொடுங்க கதைங்க தம்பி இந்த வேலையில வடியா பாருங்க அந்த இது எடுங்க ஒரு அஞ்சு நல்ல கோவத்துல நிக்கணுண்டே இதுல பாருங்க இந்த குப்பையில போட்டுங்க வெளிநாட்டுல நீங்க தான் கதை ஹலோ வணக்கம் வணக்கம் நாங்கள் போடுங்க ஐயா எங்களுக்கு அம்மா இங்க போடுங்க இங்க இப்படி எல்லாம் கூடாது சரியா நான் நல்ல கோவத்துல நிக்கிறேன் இப்ப இந்த வேலையிற இடத்த நல்ல ப்ரெஷர்ல நிக்க நீ என்ன போடுங்க ஏன்டி சும்மா சிம்பிளா கேட்டா என்ன விளக்கம் இது பார்த்து போடுங்க நீங்களும் நான் பார்த்து போடுறேன் நீங்க நான் வெளிநாட்டுல இருந்தா அம்மா காசு எடுக்கிறேன் இங்க சரியான வெயிலும் குளிரும் இங்க அடிபட்டு நொந்து நகமெல்லாம் படிச்சு ரத்தம் படியே நாங்க இங்க கஷ்டப்பட்டு வேலையிறோம்மா உங்களுக்கு அப்படி ஒவ்வொரு மாசமும் தந்துட்டு இருக்கல அது உன்னை சொன்ன நாங்க தானே இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நாங்க தருவோம்னு சொல்லி நீங்க பார்த்து நம்ம செய்யுங்க எங்களுக்கு இங்க நீங்க அவருக்கு நம்ம வேண்டி போட்டு கொடுக்குறோம் நீங்களோ அவர் என்ன உங்கள்கிட்ட திரும்ப வர அவர் சும்மா அமர்ந்து போறாரு சும்மா கதை சோடாவும் வேண்டிட்டு இங்க என்னத்துக்கு வந்தவர் அவர் என்ன உங்கள்கிட்ட வேண்டவரா இல்ல வேண்டவரு சும்மா அந்த காசு ஒழியுது வந்து செல்ல வந்தவரு ஓ இங்க அம்மா போய் சொல்ல கூடாது சரியா நீங்க இந்த வயசுல எத்தனை வயசு உங்களுக்கு நீங்க வேலைக்கு போகலாம் தானே வேலைக்கு போகிற சந்தையும் கண் தெரியாது ஆனால் யாரும் போகல நான் ஒரு வேலைக்கு கொண்டு சேர்த்து விடட்டேன் உங்களுக்கு நீங்க ஒரு 2-3 மணித்தாலும் வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய 10,000 மாதம் பாருங்க உங்களுக்கு 2 மணித்தாலும் 3 மணித்தாலும் தான் வேலை என்ன வேலை சூப்பர் மார்க்கெட்ல வண்டியில் தள்ளணும் அந்த சாமான்கள் எடுத்து போடுவாங்கல்ல நாங்கள் வெள்ளைக்கார் வந்து சாமான்கள் எடுத்து போடுவாங்க நீங்க அதெல்லாம் தள்ளி கொண்டே வாசல்ல விடும் தள்ளுவீங்களோ ஏழு முதல்ல என்னம்மா நீங்க ஒன்று மேல ஏழாண்டு காசு கேட்டா நாங்க இங்க இருந்து தாரதம்மா நீங்க பார்த்து எனக்கு போட என்ன போடுங்க மாட்டீங்கம்மா தான் அப்படி அடி விடுங்க என்ன சரி சரி அம்மா நாங்க உங்களோட கடைசி காலம் மட்டும் உங்களுக்கு உதவி செய்யலையே உங்களோட இவ்வளவு காணி உறுதி எங்க இருக்கு இந்த காணிக்காரன் தர மாட்டாங்க அப்ப பிறகு எப்படி அம்மா உங்களுக்கு காசு வேற நாங்க காசு தர மாட்டேன் நீங்க காணி உறுதி அவர் எழுதி விடுங்க பஸ்ஸா இருந்தாலும் இப்படி கேட்டது போல பேசி போட்டு வைங்க நான் பார்க்குறேன் உங்களை வேற பேசி போட்டு வைங்க பேசிடுவோம் நான் பார்க்குறேன் நான் சொல்கிறேனே இங்கே உருளி மண்ணாங்கட்டி என்று நீ கேட்கக்கூடாது விட்டு வைங்க நான் பார்க்குறேன் நான் உருளி ஒன்றும் தர மாட்டேன் இந்த காசிக்காக
சத்தம் போட்டு காய்ச்சி அவ்வளவு நாள் தந்த காய்ச்சி திருப்பி வாங்க வேண்டியதுமா அப்படி ஒன்றும் இல்லை நான் உறுதி தர மாட்டேன் அதோட உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் காசு போட்டு போடுங்க எனக்கு நீங்க எப்ப சோஷம் இல்லாதன்னா இந்த உலக நாள் தந்த காசு அப்ப திருப்பி தரணும் உங்களுக்கு அதான் கதை அப்படி நான் தர மாட்டேன் நீங்க தந்த நீங்க தந்த நீ தர இல்லையா காசு எனக்கு நீங்க தர காசு ஒரு பொடி அந்த காசு போலீஸ் ரோடு இப்ப வெள்ளாவளி அவங்கள போலீஸ் டிவிஷன் எங்க நான் கூட நீங்க என்ன கூட மரியாதையா கதைக்கணும் அம்மா சரியோ நான் மரியாதை தான் காய்ச்சினா சரியோ நீங்க என்ன கொடு நான் தர மாட்டேன் அம்மா உங்களோட வீடியோ எல்லாம் இருக்கம்மா அங்கிட்ட நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்களுக்கு தந்த காசுல வீடியோ எல்லாம் இருக்கம்மா அங்கிட்ட வீடியோ எப்படி கதைக்க கூடாது வீடியோ கோயில்ல வீடியோ கொண்டு கோயில்ல இங்க கொண்டு தந்ததான் அவரை நான் தர மாட்டேன் மழை ஊரை உங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்து இல்லைங்க வாரேன் நான் போலீஸ் ஜீப்போட வாரேன் அவர்கிட்ட கொடுங்க போனேன் நான் உங்களை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடுறேன் என்ன சோடா காசு விடுவோம் ஹலோ ஹலோ சொல்லுங்கண்ணா தம்பி என்னன்னு சொன்னா நிறைய கதைக்காவும் சரியானே வேண்டி போன சோடா என்னென்ன வேண்டி போனீங்க சோடாவும் பிஸ்கெட்டும் மாப்பணியும் உண்டு ரைட் அந்த காசு சோடா பிஸ்கெட் அந்த காசு சோடா குடிச்சோவா சோடா ஒரு கப் குடிச்சோம் இங்கே ஒரு கப் குடிச்சோம் ஒரு கப் பண்ணா அதுக்கு 35 ரூபா அதுபடி அந்த வேண்டி போன சாமானுக்கெல்லாம் காசு வேண்டி கையா வழி கொட்டுவாங்க மற்ற இடத்த போகணும் சரியா ஓகே சரியா ஓகே இவர் ஆக காய்க்கிறார் என்ன ஒரு காசுக்கு நாங்கள் ஒரு மரியாதை கேட்டால் ஒன்று தரையில் தாரான்னு சொல்லுவோம் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவோம் அது என்ன வள உறுதியை கேட்குறது அது அது என்ன பே காட்டு வேலையா சும்மா வள உறுதி என்ன என்ன சரி இப்போ நான் பின்ன விளக்குல போகிறேன் நாங்கள் காய்ச்சி பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்கிறோம் சரியா ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க நாங்கள் சும்மா அப்படி தான் இடத்துல வருவோம் பெம்பல் அதை இதை கதைப்போம் உங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வோம் உண்மையிலே வந்து அம்மாவுக்கு இந்த மாதத்தோட இல்லை இன்னும் ஒரு கொஞ்சம் மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்போ அது பிறகு வந்துட்டு முடிஞ்சிடும் அந்த ஒரு 10,000 பொருட்படுத்தாலும் சந்தோஷமாக இருக்கும் நான் அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இதுக்கு முறுக்கா என்ன மாதிரின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் ஒன்றில் கொப்பியை பார்க்கணும் எல்லாத்தையும் வீடியோ பார்க்கணும் சரியா போன தை மாதம் மண்டேக்குள்ளே இப்போ 7ஆம் மாதம்னு சொன்னால் எப்படியும் 19 மாதம் வந்துட்டுது தெரியலை சில கூட மாதங்கள் நான் தந்துட்டேன்னு தெரியலை தந்துருந்தான் பரவாயில்லை அவள் இருக்குன்னு சொன்னால் நான் இருக்கிற மாதத்துக்கு போடுவேன் அப்படி முடிகிற டைமில் நான் ஏதாச்சும் ஒன்று அவரோடையும் காய்ச்சி அரேஞ்ச் பண்ணி தரேன் யாராச்சும் அவங்கள பொருட்படுத்தான்னு எல்லாம் பேர் வந்து அவர் முன்னே பாவம் அவருக்கும் வந்து கண்டறியாது அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்துட்டு ஏலாது பாவமே ஏன்னாம்மா நீங்கள் அவரோட கதைக்க கொஞ்சம் அழுதுகிறதெல்லாம் கதைக்கணும் நீங்கள் இப்படி காய்ச்சா அவரும் செய்ய மாட்டாங்களான்ட்டு மட்டேஞ்ச இந்த மாப்பை நீ பண்ணியிருந்தான் சரியே மாப்பைக்கு இந்த இதுக்கு இது நல்லம்மா சரியோ இதை நீங்களும் போட்டு ஆற்றி அவருக்கும் கொடுங்கோ மற்ற இந்த பிஸ்கெட்டு பின்னேற நேரங்களில் தேர் தண்ணியோட குடிங்கோ அவருக்கு இல்லை அவர் தானேம்மா காசு சார் எல்லாத்துக்கும் நான் விலைக்குள்ள சொல்லி போட்டு வந்தேன் இதெல்லாம் வேண்டி கொண்டு போகிறேன் அந்த அளவு ஒட்டு ரூட்டு மண்டப்பிள்ளை ஆளுக்கு காய்க்க பேச தெரியாது நான் பாமண்டோட்டு விடுறாது நாங்கள் அவருக்கெல்லாம் வேலை செய்கிறோம் இல்லையாண்டு இல்லை அதுக்காண்டி ஒரு வயசு போன ஆளுக்கிட்ட இப்படி கதைச்சா நான் கோவம் வந்துடும் நீ போ உண்ட வேலையை பார்த்தோன்னோட்டு நானும் விட்டுட்டு போடுவேன் இல்லை காசு தந்த காசு திருப்பி தாண்டா நீங்கள் எந்த பக்கத்தால் தர்றது அதுதானே மனச்சாட்சி ஒன்று வேணுங்க நான் அவர் அப்படியெல்லாம் அவர் உதவி செய்கிறதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஆனால் அப்படி கேட்க போனால் அதுக்கு ஒரு அளவுக்கு மிஞ்சி நான் ஒன்றும் செய்யலாதானே சரி அப்போ உங்களுக்கு சந்தோஷம் நான் வந்தது மாப்பணி சந்தோஷம் தான் அவற்றை அதை எப்படிப்பா நீங்கள் நாங்கள் இருக்குந்தான் உங்களுக்கு சரி நான் பார்த்துக்கொள்வேன் அதை குறித்து ஒன்றும் யோசிக்க வேணாம் எது பண்ணா நீங்கள் ஜாலியாக கடிங்கோ அவள் என்ன கடிப்பா சரி தானே மிச்சளவில் பார்ப்போம் காசு முடிஞ்சோன்னா நான் வேறு யாரோடையும் காய்ச்சி பேசி உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்கம்மா வெளிநாட்டில் சரியா ஒரு 10,000 காசு அனுப்ப முடியாமல் யாருமே இல்லை அதால் நீங்கள் பயப்படாங்க சரியோ நாங்கள் சும்மா ஃபெம்பலான்னு சொல்கிறது மற்ற கல்யாணத்துக்கு வாங்க அவரையும் கூட்டிக்கிட்டு வாங்க
ஏ 2 கண்டு தெரியாது. 2 கண்ணும் தெரியாது. அது கக்குச்சி ஓடியும் செவரை பிடிச்சி போகிறான். கக்குச்சிக்காக சொந்த வச்சுட்டானா அதுதானே அவன் போய் உங்களை மாதிரி ஒரு சௌரம் கிடையாது கொடுத்து வச்சுக்கோம் 2 கண்ணும் தெரியும் அப்படி வச்சு பார்க்குறதுக்கு. சரி பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று செய்வோம். சரியா சந்தோஷம் தானே போ அப்பா. சரி ஒவ்வொரு முறையும் நாங்கள் வர்றது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்கள் சந்தோஷம். சரி ஐயா பழக்கடா போகிறோம் அப்புறம் வாரமா எவ்வளோ குடிங்க நம்பி. ஓ சோடா கொஞ்சம் குடிப்போம். இல்லை நான் இன்னும் சாப்பிடையில பெரும்பை அப்பா கலத்துது பெரும்பயத்தில் கணக்கு குடிச்சாதான் சிக்காது. குடிச்சுக்கூடாது அவன் சின்ன வேலை கொடுக்க போல எனக்கு சாரை எங்கெல்லாம் தெரியல. அதான் செய்யாதீங்க என் பையன் தெரிஞ்சாங்க. சரியா ஓகே. அப்போ அம்மம்மா சந்திச்ச சந்தோஷம் நின்ற நாளை பிறகு ஆளோட வந்து பாடி விடுறான் எங்களுக்கு வளக்கம். உண்மையிலேயே அம்மம்மாவோட உதவி வந்து முடிஞ்சு கொண்டு வருது. நான் செக் பண்ணி போட்டு அப்டேட் பண்ணுறேன். அவங்களுக்கான உதவி யாராவது செய்ய விரும்பினா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. பாய் 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 தமிழில் சொல்லுங்க. பாய் தமிழில் பாய தமிழில் சொல்லுங்கப்பா. பாயன்ற இங்கிலீஷ் இல்லை. போயிட்டு வாங்க உண்டு. போயிட்டு வாருங்க நீங்கள். ரைட் போயிட்டு வரேன். பாய் பாய். ஒரு ஆட்டோ ஒன்று அடிக்காட்டும் பாப். சரி வேற போட்டா அதை எடுப்போம். ரைட்.